அதிகாரத்தில் ஆகாப் எனப்பட்ட ஒரு ராஜா இருக்கிறான். இந்த ஆகாப் ராஜா குறித்தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இவன் இஸ்ரவேலின் தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டியவன் உண்மையாக இல்லை. அப்போது இஸ்ரவேலின் இஸ்ரவேல் அந்த தேசத்திற்கு ஒரு மன்னர் இவர். அப்போ இஸ்ரவேல் தேவனை கர்த்தரை தான் இவன் என்ன பண்ணணும், ஆராதிக்கணும், வணங்கணும் விட்டாங்க. ஆனால் காரணம் என்னக்கா, அவன் கட்டின மனைவி சரியில்லாதவன் எசபேல் சொல்லி. வேதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவனை குறித்து மட்டும் இல்லை, அவன் மனைவி குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி எசபேலை விவாகம் பண்ணிதன்னு அல்லாமல் அப்போது அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு அப்படின்னு போட்டிருக்குது. இப்போ கர்த்தரை விட்டான். எசபேல் கல்யாணம் பண்ணனால அவன் என்ன பண்ணுறான், கல்யாணம் பண்ணால அன்றைக்கு எந்த பாகாலின அந்த தெய்வத்தை போய் வணங்குறான். இதை குறித்து நான் சபையில் போதித்திருக்கிறேன். இப்போ இதுக்கு நேரம் இருக்க, நமக்கு சுருக்கமான செய்தி தானே. அதுக்கப்புறம் 33 வசனம் என்ன சொல்கிறது, ஆகாப் ஒரு விக்கிரத்தோப்பம் வைத்து இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி என்ன பண்ணனா, தனக்கு முன்னிருந்த ராஜாக்களாரை செய்து பார்க்கல அதிகமாய் செய்து வந்தான். இவன் ரொம்ப எஸ்டிமாக போயிட்டான். அப்போது கவனிங்க, இதில் நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னென்னா, இந்த பகுதியில் 3 விதமான ஆட்கள் இருக்கிறாங்க. ஒன்று ஆகாப் ராஜா, ரெண்டாவது அவனுடைய மனைவி எசபேல், மூணாவது நாபோத் என்ற ஒரு மனுஷன், தேவ மனுஷன். இந்த கேரக்டரில் எனக்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், பைபிள் அவனை சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னைத்தானே அவன் விற்று போட்டானாம். அப்படியே சொல்லப்பட்ட தீர்க்கதரிசி தான் சொன்னான், தன்னைத்தானே விற்று போட்டான். அப்போ திஸ்பினாகி எலிவாக்கு கர்த்தர் உண்டாக்கி அந்த வார்த்தை யாருக்கு போய் சொல்கிறாருனாக்கா, போய் நீ ஆகாப் ராஜாவை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறாரு, நீ இஸ்ரவேலின் மன்னரை பார்த்து ராஜா பார்த்து சொல்ல வேண்டியன்னு சொன்னால் என்ன வார்த்தை சொல்லணுன்னாக்கா, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். பாருங்கள், தன்னைத்தானே விற்று போய், இந்த எனக்கு யோசனை, தன்னைத்தானே விற்று போட்டானவன்னு யோசிக்கிறான். எப்படி? இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்கள், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பனை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாவை போல ஒருவனும் இல்லையா, தன்னைத்தானே விற்று போட்டானா. அது எந்த அர்த்தத்தில் எனக்கு இதுனா, நான் சில அர்த்தங்களை நான் எடுத்து வச்சுக்கிறேன். சொல்கிறான், நீ ஒன்று கொலை செஞ்ச, இன்னொன்று என்ன பண்ண, எடுத்துக்கொண்டனா திருடிட்டேன்னு அர்த்தம். அதனால தான் என்ன பண்ணோம், ஒரு நாள் வரும் கர்த்தர் உனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, ஒரு நியாய தீர்ப்பு செய்வான்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்லிவிட்டு மறைஞ்சிடுறான். அதுக்கப்புறம் தாழ்த்துறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், இது பண்ணுறான், கர்த்தர் சொல்லிட்டார் விட்டுரு அப்படின்னார். நாம் என்ன நினைக்கிறோம், இவன் தப்பு செஞ்சிட்டான் கர்த்தர் விட்டுறார். இல்லை, அருமையானவங்கள நல்லா கவனிக்கணும். நீங்கள் நினைக்கலாம், புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம்னு இருக்கிறது, மன்னிப்பு வேறு, மன்னிக்கிற தேவன். ஆனால் நாம் செஞ்ச பாவத்திற்குன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்காது, அதை மாற்ற முடியாது. பாவத்திற்குன்னு ஒரு சம்பளம் இருக்கிறது. அதனால் கர்த்தர் விட்டார். அவர் என்ன சொன்னார், கர்த்தர் எப்படி சொல்கிறாரு, சரி இப்போ வேணாம், இப்போ இவன் மேலே நான் என்ன பண்ண மாட்டேன், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க மாட்டேன், இப்போ விட்டுருவேன் நான். ஆனால் இவனுக்கு பிறகு அவனுடைய குமாரன் ஒருத்தன் வருவான், பையன் வருவான். அவன் குமாரன் நாட்கள், அவனுடைய பையன் நாட்கள் என்ன பண்ணுவேன், அவன் குடும்பத்துக்கு இது வர பண்ணுவேன்னு சொல்கிறான். டோட்டலாக அவன் குடும்பத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் சொல்லுன்றான். அப்படி இவன் என்ன தான் பண்ணான், ஒன்றும் இல்லைங்க, நாபோத் என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் தேவ மனுஷன். அந்த அரண்மனை பக்கத்தில், ஆகாவுடைய வீட்டு பக்கத்தில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சு. அவன் என்ன கேட்குறான், என்னுடைய அரண்மனை பக்கத்தில் தானே உன்னோட திராட்சை தோட்டம் இருக்குது, நாபோத் என்ன பண்ணு, அது எனக்கு கொடுத்துரு, அதை கீரை கொள்ளையாக்கும்படி, கீரைக்கு விவசாயம் பண்ண போகிறார் பொழுது, அதை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அவன் கீரை கொள்ளையெல்லாம் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா அவன் கட்டின மனைவி அந்த மாதிரி, அவன் கூட இருக்கிற ஆட்கள் அந்த மாதிரி. என்ன நினைக்கிறாங்கங்க பாருங்கள், நான் பணம் கூட கொடுக்குறேன். இல்லை ஏங்க, இந்த நாட்களில் இந்த மாதிரி ஒரு மன்னர்கள், இந்த மாதிரி ஒரு ஆட்கள்லாம் இருந்தால் எப்படி இருக்கும்? அரசியல்வாதியில் பார்க்குறோம் இல்லையா, எத்தனை இடங்களெல்லாம் ஆட்டை போட்டாங்க இல்லையா. இல்லைன்னா ஆளை வச்சு மிரட்டுவாங்க, கொலை செய்வாங்க. அதுதான் கர்த்தர் சொல்கிறார், கொலை செய்ததும்
எடுத்து கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு இல்லை, அன்றைக்கே இந்த மாதிரி காரியங்கள் இருக்கிறது. இவன் ராஜா என்ன வேணா நினச்சாலும் பண்ணிவிடும். அப்படி பண்ணிட்டானல்ல, மனைவி வச்சு என்ன பண்ணிட்டான், நாபத்தை க்ளோஸ் பண்ணான் இல்லையா, இடத்த எடுத்துக்கொண்டான். அதுதான் கர்த்தர் சொல்கிறார், நீ உன்னை நையே விற்று போட்டாய். ஆனால் எனக்கு பிடிச்சமான வசனம் என்னன்னாக்கா, நான் அதுக்கு தான் வரேன் பாருங்கள். நாபோத் என்ன சொல்கிறான், ஒரு தேவ மனுஷன் நாபோத். அவனை சொல்கிறான், நாபோத் ஆகாவை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை, கவனிங்க, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. என்ன பெஸ்ட்டு. கர்த்தர் நமக்கு ஒரு சுதந்திரத்தை, ஆசீர்வாதத்தை, நன்மையை, இடத்த இல்லையா, ஒரு ஸ்தலத்தை நமக்கு கொடுக்குறாரு. அது கிருபையாக கொடுக்குறாரு. அவன் சொல்கிறான், என் பிதாக்களின் சுதந்திரம் அது, என்னுடைய முன்னோர்கள், தாய் தகப்பன், முன்னோர்கள், பாட்டன் எல்லாம் எனக்கு கொடுத்த சுதந்திரம், இடம் அது உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக. இன்றைக்கு கிறிஸ்தவம் எப்படி இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். நாம் பேசுவதற்கும் வாழ்வதற்கும் இந்த நாட்களில் நாம் கேட்கலாம், இவர் பேசுகிற ஒரு யோகியமாக அருமையானவளை நல்லா கவனிங்க. நம்ம கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கணும். வேதத்தை படிக்கணும். நம்ம படிக்கிறேன்னா ஜபிக்கிறவங்கள படிக்கிறவன் ஜபம் பண்ணுறவன் கண்டிப்பாக மனசில் உண்மையாக என்ன பண்ணுவான், மனம் திரும்பி உண்மையாக மறுரூபமாக இருப்பான். பேச்சில் இல்லை, நம் செயலில் காட்ட வேண்டும். நாம் சிலதெல்லாம் என்ன பண்ணுறோம், பழைய ஏற்பாடு படிக்கிறோம், ஆனால் புதிய ஏற்பாட்டு நிருபங்களையும் படிக்கணும். நிருபங்களே பயங்கரமான புத்திமதிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. புத்திமதிகள்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இருக்கு நடைமுறை வாழ்க்கையில் நம்ம வாழணும், எப்படி சாட்சார். எங்களுக்கு தெரிஞ்சு எங்கள் என்டி ஜோசப்பையா, மறைந்த எங்கள் என்டி ஜோசப்பையா ஒரு பயங்கரம், அவர் சில வார்த்தைகள்லாம் சொல்லுவார். அது கொஞ்சம் கடுமையாக இருக்கும், ஆனால் அதில் உண்மை சத்தியம் இருக்கும். ஒரு வார்த்தை சொன்னாலும், அவர் ஒரு ஊழியரை பார்த்து சொன்னார். அவர் பணக்காரியங்களில் கொஞ்சம் சின்ன கொடுக்கல் வாங்கலை ரொம்ப இழுத்துட்டு இருந்தார். கொடுக்கல் வாங்கலை சில ரொம்ப நாள் அது அவருக்கு காதுக்கு எட்டினது. இவர் வாங்கினார், இது வரைக்கும் கொடுக்கலன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. அந்த ஊழியரை பார்த்து அவர் சொன்னார், சாட்சி இல்லாமல் உயிரோடு இருக்கிறத காட்டிலும் சாட்சியோடு இருந்து செத்துப்போன்னு சொல்லிட்டார். ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில் இப்படி வாயில் வார்த்தை வருவது ரொம்ப கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். கவனிங்க, நாம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சுதந்திரத்தை நம்ம வேறு ஒரு காரியத்திற்காக, அந்நிய காரியத்திற்காக, உலக காரியத்திற்காக கொடாதபடி கர்த்தர் தான் நம்மளை பாதுகாக்கணும். நான் சொல்வது இது கொஞ்சம் கடினமாக இருக்கும். நாம் எல்லாம் அயோக்கியராக தான் இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை கிருபையாய் மன்னித்து கழுவி தேவ பிள்ளைகளாய் நம்மளை அங்கீகரித்திருக்கிறார். அந்த அங்கீகாரத்தை கெடுத்துடக்கூடாது. நம்ம ஊழியம் செய்கிறதுனால பரிசுத்தவான்கள் கிடையாது, பிரசங்கம் பண்ணுறதுனால பரிசுத்தவான்கள் கிடையாது. ஆனால் வாழ்க்கை எப்படி இருக்குது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கி உலகத்தை உற்று நோக்கி பாருங்கள். என்ன சொல்கிறான் பாருங்கள். நாபோத் சொல்கிற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. என்ன சொல்கிறார் நாபோத், தேவ மனுஷன், கர்த்தர் எனக்கு கொடுத்த சுதந்திரம், அல்லது என் பிதாக்கள் எனக்கு கொடுத்த சுதந்திரம், நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. இந்த விசுவாசம்தான் வரணும், தைரியம் வரணும். கொடுக்க முடியாது, எனக்கு கொன்று போட்டாலும் பரவாயில்ல. ஆகாப் கொடுத்தா என்ன பண்ண போகிறான், என்ன செய்வான்னு தெரியும் உங்களுக்கு. மனைவி கிட்ட போவாது. மனைவி என்ன பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியும். பைபிள் வாசித்து பாருங்கள். பாகாலையும் அம்மோனியரும் மற்ற தெய்வங்களையும் தேவர்களுக்கும் அதை வச்சு தான் பண்ணுவாங்க. இன்றைக்கி அப்படி தான் நடக்குது. யோசித்து பாருங்கள். சரி, இதனுடைய வார்த்தையை பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம் பாருங்கள். தன்னை தானே விற்று போட்ட ஆகாப். இது ரெண்டு இடத்துல, 1 ராஜாக்கள் 21:20 வருது. அதே போல் 21:25 வருது. தன்னை விற்று போட்ட ஆகாப் 2 இடத்துல வருது. இதனுடைய அர்த்தம் என்னென்னா, கவனிங்க, தன்னைத்தானே அவன் விற்பனை செய்தானான். தன்னைத்தானே விற்பனை செய்தானான். இவன் நினச்சின்னுக்கிறேன் நம்ம ரொம்ப லாபமாக தான் எல்லாத்தையும் வாங்குறேன்னு. இல்லை, நீ எவ்வளோ தான் அடுத்தவங்ககிட்ட ஆட்டையை போட்டாலும் நீ உன்னை விற்றுட்டு இருக்கிற. யோசித்து பாருங்க. தன்னை விற்பனை செய்த ஆகாபை போல இருக்க வேண்டாம் வேதம் சொல்லுகிறது. ஏமாற்று வேலை செய்த ஆகாபை போல இருக்க வேண்டாம். இது ஒரு டிரான்ஸ்லேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் நிறைய இருக்கும். அதை சும்மா எனக்கு தெரிஞ்ச இதை வச்சு நான் மொழிபெயர்த்திருக்கிறேன். ஏமாற்று வேலை செய்த ஆகாபை போல இருக்க வேண்டாம். ஏமாற்று வேலை.
ரெண்டாவது, தகாத வழியிலே பேரம் பேசின ஆகாவை போல. தகாத வழியில் பேரம் பேசுகிறான். அது தானே, நீ என்ன பண்ணு, அதை கொடுத்துரு, நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். கொடுத்துருக்க மாட்டான், நிச்சயமாக கொடுக்க மாட்டான். நீ திராட்சை தோட்டத்தை கொடு, நான் என்ன பண்ணுறேன், உனக்கு துட்டை கொடுக்குறேன், இல்லை அதுக்கு பதிலாக வேறு இடத்த கொடுக்குறேன். இல்லை, பேரம் பேசுகிறான் அங்கேயே. அதான் சொல்கிறது, தகாத வழி அவன் பேரம் பேசுகிறான். அதாவது தகாத வழியில் பேரம் பேசுகிற ஆகாபை போல இருக்காதீங்கன்னு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மொழிபெயர்ப்பில் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். கிறிஸ்தவம் அதை தான் நோக்கி போய் கொண்டு இருக்கிறது. பாருங்கள், இந்த இடங்கள்னால சொத்துக்களால் எவ்வளோ கிறிஸ்தவத்தில் அடி தடி இருக்கிறத பார்க்குறோம். நம்ம கோர்ட்டு கேஸுன்னு வழக்குன்னு இருக்கிறது பார்ப்போம். நம்ம இதெல்லாம் மனம் திரும்பணும். பாருங்கள், கொஞ்சமாவது நமக்கு மனசாட்சி இருக்க வேண்டும். பைபிளை நம்ம படிக்கிறதுனால, பிரசங்கம் பண்ணுறதுனால அல்ல, வேதத்தை படிக்கணும் கண்டிப்பாக. ஆகவே அதன்படி நம்ம சாட்சியாக வாழ்வது தான் கர்த்தர் என்னிடத்திலும் கணக்கு கேட்பார். நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் நியாயம்லாம் தீர்க்க மாட்டார். புதிய ஏற்பாட்டில் அப்படிலாம் கிடையாது. இல்லை, புதிய ஏற்பாட்டில் இருக்குது. பாவத்தின் சம்பளம் மரணம்னு இருக்குது. திருப்பி சொல்கிறேன். நம்ம நினைக்கிறோம் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அவ யாராக இருந்தாலும் அது பாவத்துக்குன்னு ஒரு சம்பளம் இருக்குது. அது என்றைக்குமே அது ஒழியாது. அது செய்த எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் இருப்போம். சரி, அடுத்தது பாருங்கள், உன்னை நீயே விற்று போட்டான்னு இருக்க. ரெண்டாவது, கேடு செய்வதற்கு உன்னை நீயே விற்று போட்டாய். ஆகாபை பற்றி சொல்லுது. ஆகாபே, கேடு செய்வதற்கு உன்னையே விற்று போட்ட ஆகாபை போல இருக்க வேண்டாம். கேடு நம்ம சொல்லுமே சில நேரத்தில், சென்னை தமிழ் உனக்கு என்ன கேடு வந்துன்னு சொல்கிறோம். அதுதான் கேடு செய்வதற்காக உன்னை நீயே விற்று போட்ட ஆகாபை போல இருக்க வேண்டாம். இல்லையா? கொடுமை பழிவாங்க அப்படின்னு இருக்குது. கொடுமை பழிவாங்க அந்த ஆகாவை போல இருக்க வேண்டாம் என்று சொல்லப்படும். இதெல்லாம் வேதத்தில் நாம் பலவிதமான மொழிபெயர்களை பார்க்கணும். ஆகாபுடைய காரியம் என்ன? அவன் தாழ்த்தனான், சரியாயிடுச்சு அப்படின்னு. இல்லை, தாழ்த்தனால என்ன பண்ணுறார், உடனே நியாயத்தீர்ப்பு கொடுக்கல, சொல்லிட்டார் இப்போ நான் செய்ய மாட்டேன், இவன் நாட்களை செய்ய மாட்டேன், ஆகாப் ராஜாவுடைய நாட்களை செய்ய மாட்டேன். ஒரு நாள் வரும், அது எப்போ வரும், அவன் குமாரின் நாட்களில் அதை வர பண்ணுவேன், அவன் குடும்பத்தின் மேலே வர பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்கிறார். இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணால் நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. ஆனால் இதையும் நம்ம பண்ணுவோம். நிருபங்களையும் படிக்கிறோம், சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறோம், அன்பை குறித்து பேசுகிறோம், கிருபை குறித்து பேசுகிறோம், பலனை குறித்து பேசுகிறோம். இதையும் கொஞ்சம் பேசணும். அதனால தான் கொஞ்சம் கர்த்தருக்கு நம்ம பயந்து கொஞ்சமாவது மனசாட்சியோடு நாம் கிறிஸ்தவத்தில் வாழ்ந்தால் ஆசீர்வாதம் உண்டாகும். இன்னும் கர்த்தர் நம்முடைய காரியங்களை மேலாகப்பார். நம்ம கீழாக மேலே ஆகிக்கொண்டே போகும். நம்ம ஒருவரிடத்தில் நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை. இந்த இதை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் சில காரியங்கள் ஒரு மாதிரி இருந்தாலும் தயவாய் அதை மன்னித்து கொள்ள வருந்த வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காணொலி மூலமாக ஆண்டவர், இந்த செய்தி இது ஒரு செய்தி மட்டும் இல்லை, இது ஒரு அவேர்னஸ் எச்சரிப்பின் ஒரு செய்தியாக இருக்குது. கிறிஸ்தவத்தில் அப்படி இருக்கிறது. ஆண்டவரே, கர்த்தர் எல்லாரும், என்னையும், எங்கள் குடும்பத்தையும், எங்கள் சந்ததிகளையும், சபைக்கு வர மக்களையும், ஊழியர்களையும் கர்த்தர் உண்மையாய் மறுரூபப்படுத்துவீராக. வசனத்தின் மூலமாக சரிப்படுத்தி வலது இடப்புறம் சாயாமல் கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி போகத்தக்கதாக உதவி செய்யுங்க. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரத்தை எந்த ஒரு அந்நிய காரியத்துக்கு நாங்கள் கொடாதபடிக்கு கர்த்தர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த காணொலியை நான் பார்ப்போம்.